கடையில் சாப்பிட்ற மாரி பூரி மசாலா செய்யலாமா? அதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கை நிறைய கருவேப்பிலை போட்டு ஒரு கட்டி பூண்டை நல்லா நச்சு சேர்த்துட்டு ஒரு 10 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை மிளகா வதங்கி வந்த உடனே ஒரு 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட்டு வாகலை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்குள்ள வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை போட்டு பாதி வதங்கினோடனே 1 ஸ்பூன் கடல மாவை நல்லா கரைச்சி 1 கிளாஸ் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மலர விட்டுட்டு நம்ம தோல் உரித்த உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக நல்லா நசுக்கி விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து கொத்தமல்லி போட்டு பூரியை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.